ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. எபிரேயர் 13ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம். கர்த்தர் நல்லவர். இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசும்படியாக தேவனுடைய சத்தத்துக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அதனாலே நாம் தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. ஹல்லேலூயா. அதனாலே அப்படின்னா கொஞ்சம் முன்னாடி வசனத்தை வாசிக்கணும். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. அதனாலே நாம் தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. நடு பகுதியிலே கர்த்தர் எனக்கு சகாயர். ஹல்லேலூயா. The Lord is my help என்று சொல்லி அங்கே போடப்பட்டிருக்கிறது. கர்த்தர் எனக்கு சகாயர். கடந்த 25 நாட்களாக வாட்ஸ்அப்ல உங்களுக்கு ஆண்டவருடைய நாமங்கள் பலவற்றை அனுப்பி கொண்டிருக்கிறேன். எத்தனை பேர் வாசித்து இருக்கீங்க? ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமங்கள், பல நாமங்கள், அவருக்கு ஏராளமான நாமங்கள் வேதத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுல ஒரு நாமம் என்னன்னு சொன்னா ஜெகோவா ஈசர் என்று சொல்லுங்க. ஜெகோவா ஈசர் அப்படின்னு சொல்லி அதுக்கு பெயர். அப்படி என்று சொன்னால் கர்த்தர் எனக்கு உதவி செய்கிறவர். The Lord is my helper. எனக்கு சகாயம் பண்ணுகிறவர், எனக்கு உதவி செய்கிறவர் என்று சொல்லி அதற்கு அர்த்தம். நம்முடைய வாழ்க்கையிலே அநேக நேரத்திலே நாம் உதவியற்றவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. We feel helpless. அநேக நேரத்திலே நமக்கு உதவி தேவைப்படுகிறது. ஆண்டவர் சொல்கிறார், நான் உனக்கு உதவி செய்ய ஆயத்தமா இருக்கிறேன். ஹல்லேலூயா. நான் உன்னோடு கூட இருந்து உனக்கு உதவி செய்வேன். கர்த்தராகிய தேவனாய் கர்த்தர் சொல்கிறார். ஏசாயா 41ஆம் அதிகாரத்திலே 13-14 வசனத்திலே நீங்கள் வாசிக்கும் பொழுது, நான் உனக்கு துணை நிற்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் உனக்கு துணை நிற்பேன். I will help you என்று அந்த இடத்திலே போடப்பட்டிருக்கிற நம்ம பார்க்கிறோம். பாருங்க, இந்த வசனம் எபிரேயருக்கு எழுதின நிருபத்திலே வருகிறது. அந்த வசனத்தை அந்த எபிரேய ஆக்கியோர் எழுதும் பொழுது, அந்த ஜனங்கள் மிகவும் இக்கட்டான பாதைகளை, உபத்திரவத்தின் பாதையிலே அவர்கள் போய் கொண்டிருந்தார்கள். அவருடைய வாழ்க்கையிலே பலவிதமான சோதனைகள், போராட்டங்கள், பிரச்சனைகள் காணப்பட்டது. அதன் மத்தியில் அவர் சொல்கிறார், நீங்க ஒன்னு சொல்லணும், கர்த்தர் எனக்கு சகாயர் என்று சொல்லணும். ஹல்லேலூயா. Say with confidence. நீங்கள் தைரியமாக சொல்ல வேண்டும். என்னவென்று சொன்னால், கர்த்தர் எனக்கு சகாயர் என்று சொல்ல வேண்டும். வாழ்க்கை போராட்டங்கள் இல்லாத வாழ்க்கை இல்லை, போராட்டங்கள் இருக்கிறது. ஆங்கிலத்திலே சொல்வார்கள், இட்ஸ் நாட் ஆல் ஹனி அண்ட் நோ பீஸ். எல்லாமே தேனா இருக்கும், அது அங்க தேனியும் இருக்கும். அங்க அப்ப இட்ஸ் நாட் ஆல் ஹனி அண்ட் நோ பீஸ். பீஸ் இருக்கும், ஹனியும் என்ன பண்ணும் இருக்கும். இட்ஸ் நாட் ஆல் சன்ஷைன் அண்ட் நோ ஸ்டார்ம். புயலே இல்லாத வாழ்க்கை இல்லை. போன வாரத்தில் நம்ம பார்த்தோம். ஹல்லேலூயா. புயல் இருக்கும், அதே சமயத்தில் ஆண்டவர் சன்ஷைனை ஆண்டவர் தருவார். ஹல்லேலூயா. நமக்கு ஆண்ட உதவி செய்ய அவர் ஆயத்தமாக இருக்கிறார். இட்ஸ் நாட் ஆல் ரோசஸ் அண்ட் நோ தார்ன்ஸ். பூக்களாக ரோஜா மலராகவே இருக்காது, அங்க முள்ளோ என்னது இருக்கு. அப்ப இருந்தாதான் அந்த ரோஜா மலருக்கு என்னது, அதனுடைய அது மேன்மை அங்கே காணப்படுகிறதை பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில லைஃப் இஸ் ஹார்ட், வாழ்க்கை கடினமானதுதான். பட் காட் இஸ் குட். ஹல்லேலூயா. தேவன் நல்லவராக இருக்கிறார். லைஃப் இஸ் ஹார்ட் பட் காட் இஸ் குட். நம்முடைய ஆண்டவர் நல்ல தேவனாக இருக்கிறார். இன்றைக்கு கர்த்தர் என் சகாயர் என்கிற தலைப்பில் நான் உங்களோடு சிலவற்றை நான் பேச விரும்புகிறேன். ஜெகோவா ஈசர். ஜெகோவா ஈசர் என்று சொன்னால் உதவி செய்கிற கர்த்தர், உதவி செய்கிற கர்த்தர் என்கிற அர்த்தத்திலே வேதத்திலே நம்ம பார்க்கிறோம். பாருங்க, இந்த பேரின் அடிப்படையில் 2 நாமங்கள் பைபிள் இருக்கு. ஜெகோவா ஈசர் இருக்கு. ஒன்று எலியேசர் அப்படிங்கிற வார்த்தை. எலியேசர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? யாருடைய பிள்ளைக்கு பேர் எலியேசர் பைபிள்ல? மோசேயுடைய மகனுக்கு பேர் வைக்கிறார். என்ன, எதுக்காக, என்ன சூழல் வைக்கிறார்? நீங்க வாசித்து பாருங்கள். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம், யாத்ராகமம் 18ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே வேதம் இப்படியாக சொல்கிறது, என் பிதாவின் தேவன் எனக்கு துணை நின்று உதவி செய்து பார்வோனின் பட்டயத்திற்கு என்னை தப்புவித்தார் என்று சொல்லி, மற்றவனுக்கு, முதல் பையனுக்கு கெர்ஷோம், 2வது பையனுக்கு எலியேசர் என்று பெயரிட்டிருந்தார். பார்வோனின் கைக்கு என்னை தப்புவித்தார். ஆண்டவர் எனக்கு உதவி செய்து, ஆண்டவர் எனக்கு துணை நின்று. ஆங்கிலத்தில் போட்டு பாருங்க, மை ஃபாதர்ஸ் காட், மை ஜெகோவா வாஸ் மை ஹெல்பர். அவர் எனக்கு உதவி செய்தார். பார்வோன் பாருங்க, அவர் ஒரு சர்வாதிகாரியாக
அங்கே எகிப்திலே காணப்படுகிற நம்ம பார்க்கிறோம். என் ஜனங்களை போக விட மாட்டேன் என்று சொல்லி எதிர்த்து நின்றவன், தடை செய்தவன், முரட்டாட்டம் முடித்தவன், ஒரு சர்வாதிகாரியா இருந்தவன். ஆண்டவர் தேவ பிள்ளைகளுக்கு துணை நின்று ஆண்டவர் விடுவித்தார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில பல தடைகள் வரலாம், பார்வோனை போன்ற எதிர்ப்புகள் நம்ம வாழ்க்கையில வரலாம். ஆனா கர்த்தர் துணை நின்று நமக்கு எலியேசராக இருக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் எலியேசர், God is our helper. ஆண்டவர் எனக்கு துணை நின்றார் என்று சொல்லி அங்கே சொல்லுகிற நம்ம பார்க்கிறோம். அந்த வார்த்தை ஏசர் அப்படிங்கிற வார்த்தைக்கு ஹெல்ப், எய்ட், அசிஸ்டன்ஸ், சப்போர்ட் என்று பல வார்த்தைகளை பயன்படுத்தலாம். உதவி, துணை, ஒத்தாசை, சகாயம் என்கிற பல வார்த்தைகளை பயன்படுத்தலாம். அல்லேலூயா. சகாயம், சகாயனா உதவி. சிலருக்கு பேர் சகாயர், சகாயன்னு இருக்கும். நம்ம சர்ச்சுக்கு ஒருத்தர் வராங்க, ஒரு ஐயா, அவங்க பேர் சகாயம். நிறைய பேர் சகாய ராஜ் அப்படின்னு நிறைய பேர் இருக்கிறாங்க. சகாய ராஜ், உதவி செய்கிற ராஜா என்று சொல்லி சகாயம். பாருங்க, ஆண்டவர் நமக்கு சகாயரா இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இன்னொரு பேரு அதுக்கு இணையாக எபனேசர். எபனேசர், எலியேசர் அப்படின்னா கர்த்தர் எனக்கு துணை நிற்கிறார். எபனேசர் என்றால் கர்த்தர் இம்மட்டும் ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார். எபனேசர் என்றால் சரியான அர்த்தம் எபன் என்றால் ஸ்டோன் அர்த்தம். ஸ்டோன், கல். ஒரு கல்லை எடுத்து அங்கே சாமுவேல் தேவனுக்கு ஒரு பேரை விடுகிறார், எபனேசர் என்று சொல்லி. ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே 1 சாமுவேல் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே அந்த வார்த்தை வருகிறது. 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே, அப்பொழுது சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் சேனுக்கும் நடுவாக நிறுத்தி, இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபனேசர் என்று பெயரிட்டான். இந்த சூழ்நிலை கத்து வாசித்து பாருங்க வீட்டுல போய். 7ஆம் அதிகாரத்திலே பெலிஸ்தர் கையிலே அங்கே ஜனங்கள் இருக்கிறார்கள். பட்டணங்கள், அநேக பட்டணங்கள் பெலிஸ்தரால் பிடிக்கப்பட்டிருக்கிறது. அங்கே கர்த்தருடைய பெட்டியும் அங்கே பெலிஸ்தரால் பிடிக்கப்பட்டிருக்கிறது. சாமுவேல் ஜெபம் பண்றாரு. ஆண்டவர் நோக்கி ஜெபிக்கும் போது கர்த்தர் இடி முழக்கங்கள் மூலமாக ஆண்டவர் பதில் கொடுத்து ஒரு பெரிய வெற்றியை ஆண்டவர் தருகிறார். அங்கே பெலிஸ்தர்கள் பட்டு விழுந்தார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் போய் அங்கே பெரிய ஜெயத்தை பெற்றுக் கொண்டார்கள். வேதம் அங்கே சொல்கிறது, அங்கே 14ஆம் வசனத்தில் நீங்க வாசித்தீங்கன்னா, பெலிஸ்தர் எடுத்து போன அல்லேலூயா எல்லா பட்டணங்களும் இஸ்ரவேலுக்கு திரும்ப கிடைத்தது. இஸ்ரவேலுக்கு திரும்ப கிடைத்தது. எதெல்லாம் சத்துரு கொள்ளை கொண்டு போனானோ, எதெல்லாம் சத்துரு எடுத்துக்கொண்டு போனானோ, அது எல்லாவற்றையும் ஆண்டவர் திருப்பி கிடைக்க, ஜெயத்தை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் உதவி செய்தார். அல்லேலூயா. அவங்களுடைய சொந்த பலத்தினால் அது முடியாது. உதவிங்கும் போது இது சாதாரண உதவி இல்லை. இப்போ நீங்க கீழே தடுமாறி விழுறீங்க, நான் தூக்கி விடுறேன், அது ஒரு உதவி, நம்மளால முடிஞ்சது. இல்லாட்டி ஏதோ கீழே விழுந்துருச்சு, உங்களால் குனிய முடியல, நான் எடுத்து கொடுக்குறேன், அது ஒரு உதவி தான். பிரதர் அங்கே ஒரு புக் ஒன்று இருக்கு, எடுத்துருவாங்கன்னு சொல்கிறேன், என்னால் முடியும், நீங்கள் எடுத்து வரீங்க, உதவி தான். ஆனால் இந்த உதவி அப்படிப்பட்ட சாதாரண காரியம் கிடையாது. நம்மால முடியாத ஒன்றை இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே குறுக்கிட்டு நமக்கு உதவி செய்த பாருங்க. அந்த உதவி தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஏசர். ஹல்லேலூயா. நம்மால முடியாது, மனுஷனால முடியாது. ஆகவேதான் 60ஆம் சங்கீதத்தில் ஒரு வசனம் இருக்கிறது. 60ஆம் சங்கீதத்தில் வாசிங்க, இக்கட்டில் மனுஷனுடைய உதவி விருதா, மனுஷனுடைய உதவி விருதா, இக்கட்டில் எங்களுக்கு நீர் உதவி செய்யும், நீர் உதவி செய்வீராக. மனுஷனுடைய உதவி என்னவா? விருதா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Man cannot help us, human help is worthless. ஆண்டவரே நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. அப்ப நம்ம வாழ்க்கையில மனிதர்களால முடியாதது, இயற்கையாக செய்ய முடியாத காரியத்தை கர்த்தர் நமக்காக செய்து நமக்கு உதவி செய்கிறவர் தான் நம்முடைய சகாயராக கர்த்தர். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 3 காரியங்களை இந்த எபிரேயர் 13ஆம் அதிகாரத்திலிருந்து வாசித்த வசனத்திலிருந்து நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 3 காரியங்கள். 1, அங்கே போட்டிருக்கிறது, கர்த்தர் என் சகாயர் என்று சொல்லலாமே. எல்லாம் சொல்லுங்க, சொல்லலாமே. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க எல்லாம் சொல்லணும்னு அர்த்தம். நீங்க என்ன பண்ணணும்? say with confidence, say கர்த்தர் என் சகாயர் என்று சொல்லலாம். அப்போ முதலாவது குறிப்பு என்ன? confess that the Lord is your helper. கர்த்தர் என் சகாயர் என்று சொல்லுங்கள். எல்லாம் சொல்லுங்க, கர்த்தர் என் சகாயர். வசனம் சொல்லுது, நீங்க எல்லாம் சொல்லணுமா? அல்லேலூயா. டெய்லி அறிக்கை செய்யணும், God is my helper, கர்த்தர் எனக்கு சகாயர் என்று சொல்ல வேண்டும். ஏன் சொல்லணும்?
ஏற்கனவே சொன்ன முந்திர வசனத்தில் போட்டிருக்கு, அவர் சொல்லியிருக்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறார். நீங்க என்ன சொல்லுமா? அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு? நான் உன்னை விட்டு விலக மாட்டேன்பா மகனே மகளே, நான் உன்னை விட்டு இடம் பண்ண மாட்டேன், விலக மாட்டேன்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. நீங்க சொல்லணுமா? கர்த்தாவே நீர் எனக்கு சகாயர். ஹல்லேலூயா. நீர் எனக்கு சகாயர். யூ ஆர் மை ஹெல்பர், யூ ஆர் மை ஜெகோவா ஈசர். ஆண்டவரே நீர் எனக்கு உதவி செய்கிறவர். இந்த குறிப்பிட்ட காரியத்திலே மனுஷன் எனக்கு ஒன்று செய்ய முடியாது, இந்த குறிப்பிட்ட காரியத்திலே பணம் எனக்கு ஒன்று செய்ய முடியாது, இந்த குறிப்பிட்ட காரியத்திலே என்று திறமையோ ஞானமோ எனக்கு ஒன்று செய்ய முடியாது. ஆண்டவரே நீர் எனக்கு உதவி செய்யுங்க. கர்த்தர் எனக்கு சகாயர். ஹல்லேலூயா. கர்த்தர் எனக்கு சகாயர். என்ன ஒருக்கா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் என் சகாயர். ஹல்லேலூயா. கர்த்தர் சகாயர் இல்ல, கர்த்தர் என் சகாயர். ஹல்லேலூயா. God is my helper என்று சொல்ல வேண்டுமாம். பாருங்க, நம்முடைய ஆண்டவர் சகாயர். தாவீது பலமுறை சொல்கிறார் அதை. 27ஆம் சங்கீதம் 9ஆம் வசனத்திலே தாவீது அதை அறிக்கை பண்ணுகிறார். 27ஆம் சங்கீதம் 9ஆம் வசனத்திலே, எனக்கு மறையாதேயும் நீர் கோபத்துடன் நடுப்பகுதியை மாத்த வாசிக்கிறேன். நீரே எனக்கு சகாயர். ஹல்லேலூயா. யூ ஆர் மை ஹெல்பர். நேரா ஆண்டவரை பார்த்தே சொல்றாரு, நீரே எனக்கு சகாயர். ஹல்லேலூயா. நீரே எனக்கு சகாயர். தாவீதுக்கு எவ்வளவோ நெருக்கங்கள், பாடுகள், உபத்திரவங்கள், ஹல்லேலூயா, மரணத்துக்கும் அவருக்கும் ஒரு அடிதான் இருந்தது என்று சொல்லி 1 சாமுவேல் 20ஆம் அதிகாரத்திலே சொல்கிறார். இன்னும் எத்தனையோ பயங்கரமான போராட்டங்கள் அவருக்கு இருந்தது. சத்துருக்களுடைய போராட்டங்கள், கூட இருந்தவர்களுடைய போராட்டங்கள், மன போராட்டங்கள், எல்லாவற்றிலும் அவர் சொல்கிறார், நீரே எனக்கு சகாயர். ஹல்லேலூயா. யூ ஆர் மை ஹெல்பர். இன்னும் 54ஆம் சங்கீதத்திலே 4ஆம் வசனத்திலே சொல்கிறார், 54:4, இதோ தேவன் எனக்கு சகாயர், தேவன் எனக்கு சகாயர். surely God is my help என்று சொல்கிறார். கர்த்தர் எனக்கு சகாயர். அப்போ நீங்களோ தாவீதோடு சேர்ந்து அறிக்கை செய்யணும், கர்த்தர் என் சகாயர். பைபிள் அதான் சொல்லுது, say with confidence, தைரியமா சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு உதவி செய்வார்ப்பா அப்படின்னு மாத்திரம் இல்ல, கர்த்தர் என் சகாயர். ஹல்லேலூயா. எத்தனை தடவை நீங்க சொல்றீங்களோ கர்த்தருடைய சகாயம் நம்ம தேடி வரும். ஹல்லேலூயா. என்ன பைபிள் சொல்லுது, confess that the Lord is your helper. கர்த்தர் என் சகாயர் என்று சொல்லுங்க. பாருங்க, நம்முடைய ஆண்டவர் திரியேக தேவன், அவர் சகாயம் பண்ணுகிற தேவன். திருத்துவ தேவன் பல விதத்திலே நமக்கு உதவி செய்கிறார். பிதாவாகிய தேவன் நமக்கு உதவி செய்கிறார். வேதம் சொல்கிறது 121ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்திலே, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் கர்த்தரிடத்திலிருந்து ஒத்தாசை வரும், எனக்கு வரும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க உங்களுக்கு வரணும்? என்ன உதவி எனக்கு தெரியல, நீங்க ஏதோ ஒரு ஒத்தாசையை நாடி இருக்கலாம், அந்த ஒத்தாசை பரத்திலிருந்து தேவனால் நமக்கு வரும். ஹல்லேலூயா. வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து ஒத்தாசை வரும். பாருங்க, தேவன் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. பரத்திலிருந்து ஜெயம் வரும், பரத்திலிருந்து உதவி வரும். அப்போ நம்முடைய தேவன் யெகோவா தேவன், அவர் உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்து உதவி செய்கிறவர். ஹல்லேலூயா. ஏன்னா நம்முடைய பாடுகள் எல்லாம் அவருக்கு தெரியும். இந்த மனுஷனாக இந்த உலகத்தில் வந்து அவர் என்னெல்லாம் நமக்காக பாடுபட்டார்ல. புறக்கணிக்கப்படுறது என்னன்னு தெரியும், கைவிடப்படுதல் என்னன்னு தெரியும், தேவைன்னா என்னன்னு தெரியும், வறுமைனா என்னன்னு தெரியும், பசின்னு அவருக்கு என்னன்னு தெரியும். என்னமாக பல விதத்திலே அவர் நமக்காக அவர் சோதிக்கப்பட்டார். வேதம் சொல்கிறது எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே, அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதனாலே சோதிக்கப்படுகிறவருக்கு என்ன செய்யறதுக்கு? உதவி செய்ய. இயேசு கிறிஸ்து உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதனாலே எல்லா விதத்திலும் அவர் சோதிக்கப்பட்டார். He was tempted in every way அப்படின்னு போட்டிருக்கு எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல. அவர் எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டாரா. அப்போ உங்களுடைய எல்லா பிரச்சனையும் அவருக்கு தெரியும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா சிலருக்குடைய பிரச்சனை மற்றவங்களுக்கு புரியாது. என்ன சிஸ்டர் சொல்றீங்க, இதை அவங்களால சமாளிக்க முடியலையா? அப்பதான் அவங்க தெரியாது என் பிரச்சனை என்ன மாதிரின்னு எனக்கு. அப்போ இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது எல்லா விதத்திலும் அவர் சோதிக்கப்பட்டார். ஹல்லேலூயா. மனிதர்களாலே அவருக்கு பிரச்சனை வந்துச்சு, எதிரிகளால பிரச்சனை வந்துச்சு, சாத்தானால பிரச்சனை வந்துச்சு, என்னமாக அரசியல் சம்பந்தப்பட்ட சூழ்நிலை அவருக்கு பிரச்சனை வந்துச்சு. பல விதத்திலே வந்த எல்லா காரியங்களையும் ஆண்டவர் எல்லாவற்றிலும் அவர் சோதிக்கப்பட்டார். அவருக்கு தெரியும், நீங்க என்ன சொன்னாலும் உடனே புரிஞ்சுக்குவார் அவர். ஹல்லேலூயா. சில ஆட்களுக்கு புரியாது பிரச்சனையை சொன்னா, புருஷனுக்கே புரியாது, மனைவிக்கு புரியாது, சில பிள்ளைகளுக்கு புரியாது. என்னப்பா சொல்றேன் புரிய மாட்டேங்க உங்களுக்கு.
அப்படின்னு சில இடத்துல சொல்லுவோம். ஆனா ஆண்டவருக்கு எல்லாம் புரியும். அல்லேலூயா. நீங்க ஆண்டவர்கிட்ட போய் சொல்லுங்க, புருஷன்கிட்டயே கொட்டிட்டு இருக்க கூடாது, மனைவிட்டே கொட்டிட்டு இருக்க கூடாது எல்லாத்தையும். அல்லேலூயா. உன் பெற்றோர்கிட்ட போய் சொல்லுங்க, சொல்ல வேண்டிய தப்பு இல்லை. ஆனா எல்லாத்தையும் they can understand everything, but we have a God who can understand everything in all our situation. He is able to understand. ஆண்டவர் எல்லா சூழ்நிலையும் கர்த்தர் அவர் புரிந்து கொள்ள அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். ஏன்னா அவர் எல்லாவற்றிலும் சோதிக்கப்பட்டார். அல்லேலூயா. அவர் பாவம் இல்லாத பிரதான ஆசாரியராக இருக்கிறார். எபிரேயர் 4:15 சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் அங்க வாசிங்க, எபிரேயர் 4:15. நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டு, பாருங்க, பரிதபிக்க கூடாத இராமல், ரெண்டு நெகட்டிவ்ல போட்டிருக்கு. அப்படின்னா நமக்காக அவர் பரிதபிக்கிறார். அல்லேலூயா. ஆங்கிலத்தில் எம்பத்தைஸ் அப்படின்னு போட்டிருக்கு. எம்பத்தைஸ், சிம்பத்தி, எம்பத்தி. சிம்பத்தி அப்படின்னா உங்க பிரச்சனையை பார்த்து ஐயோ இப்படி இருக்காங்களே அப்படின்னு என்னது ஒரு இறக்கப்படுறது. ஆனா எம்பத்தைஸ்னா உங்க நிலைமையில என்ன வச்சு பார்க்கிறது. அல்லேலூயா. எம்பத்தி அப்படிங்கும்போது புட்டிங் மை செல்ஃப் இன் யுவர் ஷோஸ், உங்களுடைய சூழ்நிலை, உங்களுடைய நிலைமையிலே, ஐயோ இந்த சூழ்நிலை தான் இப்படியா, உங்க இடத்துல என்ன வச்சு பார்க்கறதுக்கு பாருங்க, அதுதான் எம்பத்தி. ஆண்டவர் சொல்றாரு, உன் இடத்துல நான் வச்சு பார்த்து உன்னை புரிஞ்சுக்கிறேன் அப்படிங்கிறார். அல்லேலூயா. உனக்கு உதவி செய்ய நான் ஆயத்தமா இருக்கிறேன். I am ready to help you. I am Jehovah Ezer. நான் யெகோவா ஈசராக உனக்கு உதவி செய்ய ஆயத்தமா இருக்கிறேன். மாத்திரமல்ல, அவர் தமது வெற்றியின் மூலமாக நமக்கு உதவி செய்கிறார். அல்லேலூயா. அவருடைய சிலுவையின் வெற்றி நமக்கு அது உதவியை கொண்டு வருகிறது. அவர் பாவத்தை ஜெயித்தார், மரணத்தை ஜெயித்தார், சாத்தானை ஜெயித்தார். அந்த ஜெயத்தை நான் உனக்கும் தருகிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். Jesus helps us through his victory. ஆண்டவர் பெற்ற ஜெயம் நமக்குரியது. ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். அவர் பெற்ற ஜெயம் அவருக்குரியது இல்லை, அவர் பெற்ற ஜெயம் நமக்குரியது. அல்லேலூயா. நமக்காக தான் அவர் சிலுவையிலே ஜெயம் பெற்றிருந்தார். அல்லேலூயா. அவர் ஜெயித்தாருங்க, எனக்கு என்னங்க அப்படின்னு இல்லை. எதுக்காக? உங்களுக்காக தான் ஜெயத்தை எடுத்தார், உங்களுக்காக ஜெயம் பெற்றுக் கொடுத்தார். He fought our battle. நம்முடைய போராட்டத்தை, யுத்தத்தை அவர் நமக்காக செய்திருக்கிறார் சிலுவையிலே. ஆகவே அது நமக்கு வெற்றி. அல்லேலூயா. பாருங்க, கர்த்தராகிய தேவன் நமக்கு உதவி செய்கிறார். இயேசு கிறிஸ்து நமக்கு உதவி செய்கிறார். அவர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். பரிசுத்த ஆவியாகிய தேவன் நமக்கு உதவி செய்கிறார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவருக்கு பேரே என்னன்னா உதவியாளர் தான் பேர், துணையாளர், பாராக்ளைட் அப்படின்னு சொன்னா, நீங்கள் யோவான் 14ஆம் அதிகாரத்தில் இந்த வார்த்தை இருக்கிறது. வேறொரு தேற்றரவாளனை உங்களுக்கு, தேற்றரவாளன் அப்படின்னு தமிழ்ல போட்டிருக்கு. ஆனா ஆங்கிலத்திலே another helper or comforter, ஹெல்பர், பாராக்ளைட்டாஸ் அப்படின்னு சொன்னா நம்ம பக்கத்திலே இருந்து, பாரா அப்படின்னா அருகில், நமக்கு பக்கத்திலே இருந்து உதவி செய்கிற கர்த்தர். அல்லேலூயா. He is not a distant God. அவர் எங்கேயோ இல்லை, நமக்கு அருகில் இருந்து நமக்கு உதவி செய்கிறார். அல்லேலூயா. நமக்கு அருகில் இருந்து நமக்கு உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் தேற்றரவாளன். ரோமர் 8:26 போட்டிருக்கு. ரோமர் 8:26 நம்முடைய பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். ஒரு சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து உதவி செய்கிறார். பிதாவாகிய தேவன் உதவி செய்கிறார். குமாரனாகிய தேவன் உதவி செய்கிறார். பரிசுத்த ஆவியாகிய தேவனை குறித்து சொல்லப்பட்டிருக்குது, நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். அல்லேலூயா. He is our helper. நமக்கு உதவி செய்யக்கூடியவர் தான் பரிசுத்த ஆவியானவர். இவ்வளவு பெரிய உதவியை வச்சுக்கிட்டு நம்ம உதவி வாங்காம இருக்கிறோம். அல்லேலூயா. எனக்கு நம்ம நினைக்கிறோம் இவர் இந்த அதிகாரி நமக்கு தெரிஞ்சாதான் நமக்கு உதவிங்கிறோம். அதிகாரிகளுக்கெல்லாம் அதிகாரி நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. நம்முடைய தேவன். அவர்களால் முடியாத காரியத்தை கர்த்தர் நமக்கு செய்ய அவர் வல்லமை உள்ள தேவன். அல்லேலூயா. அவர் அவர் நமக்காக உதவி செய்வார். நம்முடைய பலவீனங்களை புரிந்து கொண்டு நமக்காக உதவி செய்வார். அல்லேலூயா. இந்த அதிகாரத்தை போனாலும் 1000 கேள்வி கேட்குறாங்க, இப்படி பண்ணா அப்படி செய். ஆனால் நம்முடைய ஆண்டவர் புரிந்து கொண்டு உதவி செய்கிறவர். அல்லேலூயா. உங்களை போட்டு என்னது கேள்வி கேட்டே என்ன பண்ண மாட்டாரு, அவர் என்ன ட்ரில் வாங்க மாட்டாரு. அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார். அல்லேலூயா. பாருங்க, he helps us to pray. ஜெபிக்க உதவி செய்கிறார், ஜெபம் பண்ண உதவி செய்கிறார். சில நேரத்தில் என்ன ஜெபம் பண்ணே தெரியாது, அப்படிதானே? எல்லாம் தெரியுமா உங்களுக்கு? எதுக்கெல்லாம் ஜெபம் பண்ணே புரியாது. சில நேரத்தில் பலவீனமா இருக்கும், சில நேரத்தில் என்ன பண்ணனே தெரியாது. அந்த நேரத்தில் நம்ம ஆவியில நிறைந்து அந்நிய பாஷையில ஜெபிக்கும் பொழுது ஆவியானவர் நமக்குள்ளாக இருந்து ஜெபிக்கிறார். அல்லேலூயா. ஜெபிப்பதற்கு அவர் உதவி செய்கிறார். He is our helper in our prayer life. நம்முடைய ஜெப வாழ்க்கையில் அவர் உதவியாளராக இருக்கிறார்.
மாத்திரமல்ல யோவான் 16:13 சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் 16:13 வாசிக்கிறோம், சத்தியத்தை புரிந்து கொள்ள நமக்கு உதவி செய்கிறார். ஆவியானவர் சகல சத்தியத்துக்குள்ளாக என்ன பண்றாரு? அவர் நம்ம நடத்துகிறார். அப்ப பாருங்க, he helps us to understand the word of God. ஆண்டவருடைய கேட்கணும், நீங்களே புரிஞ்சுக்கணும் நினைச்சா புரியாது. உங்களுக்கு பைபிள் நிறைய அவசரம், உங்களுக்கு புரியாது. பரிசுத்த ஆவியானவரே இதை புரிந்து கொள்ள எனக்கு உதவி செய்யணும், உதவி செய்வார். அல்லேலூயா. நீங்களே போராடிட்டு இருக்கீங்க, என்னடா இது ஒன்றும் புரிய மாட்டேங்குது, என்னெல்லாமா வசனம் வருது, என்னெல்லாமா வாக்கு, இதெல்லாம் என்ன அப்படின்னு புழக்க இருக்கக்கூடாது. ஆண்டவர்கிட்ட கேட்கணும், பரிசுத்த ஆவியானவரே throw the light upon this word. இந்த வசனத்தில் ஒரு வெளிச்சத்தை எனக்கு தாங்க, என்னை சத்தியத்தில் நடத்துங்க. ஆவியாண்ட உதவியை கேட்டீங்கன்னா உங்களுக்கு தருவார். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் சொல்ல நிறைய பேர் இன்னைக்கு ஆண்டவருடைய உதவியை நம்ம கேட்கல. அல்லேலூயா. ஒரு பையன் அங்கே வீட்டுக்கு முன்னாடி இருந்து அது என்ன ஆச்சா, வழியில் ஒரு கல், பெரிய கல் இருந்துச்சான். என்னடா நம்ம போக வர்றது கஷ்டம். சின்ன பையன், ஒரு 5-6 வயசு தான் இருக்கும். அந்த பையன் அந்த கல்லை நவுத்தலான்னு சொல்லி என்ன பண்ணுறான், ஊன்னு தள்ளிட்டு இருக்கிறான். என்ன போட்டு அதை போட்டுச்சு தள்ளி பார்க்குறான். அப்பா அங்கேருந்து கூப்பிட்டாரு, என்னப்பா பண்ணுற? கல்லை தள்ளறோம்ப்பா அப்படின்னு. உன் முழு பலத்தோடு தள்ளுறியா அப்படின்னு கேட்டாராம். ஆமாப்பா, முழு பலத்தோடு தான் தள்ளுறேன். ஐ ஆம் புஷிங் இட் வித் ஆல் மை ஸ்ட்ரென்த். முழு பலத்தோடு தான் தள்ளுறேன். அப்போ இல்லைப்பா, நீ முழு பலத்தை கொடுக்கலையே. இல்லைப்பா, பாருங்க எவ்வளோ பலத்தை தள்ளுறேன் அப்படின்னு தள்ளி பார்த்தா 1 இன்ச்சு கூட நவரு இல்லை. அப்போ அப்பா சொன்னாராம், யூ ஆர் நாட் யூசிங் யுவர் ஃபுல் ஸ்ட்ரென்த். உன்னுடைய முழு பலத்தையும் நீ என்ன பண்ணல, நீ பயன்படுத்தலை. என்னப்பா சொல்கிறீங்க, பாருங்கப்பா என்ன முழு பலத்தையும் அப்படின்னு அவன் காட்டுனானா. அவர் சொன்னானா, நீ ஏன் உதவியை நீ கேட்கலையப்பா அப்படின்னாரா. யூ ஹேவ் நாட் ரெக்வெஸ்டட் மை ஹெல்ப். என்னுடைய உதவியை நீ கேட்கலையே அப்படின்னா. ஏன் உதவியை நீ கேட்டாதான் நீ முழு பலத்தையும். சரிப்பா வாங்க அப்படின்னாராம். அப்பா வந்தாராம், லைட்டாக உதச்சான மாதிரி கல்லாக்கிட்டு போயிடுச்சாங்கிட்டு. பாருங்க, நம்ம வாழ்க்கையில் சில இடத்துல நம்மளே போராடிட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. we are struggling with our own strength, with our own wisdom. நம்ம சொந்த ஞானத்திலே போராடிட்டு கிடக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தர் என் சகாயர். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு உதவி செய்ய ஆயத்தமா இருக்கிறார். ஆண்டவருடைய உதவியை நம்ம பெறாதபடிக்கு நாம் இன்னும் முழு பலத்தையும் நம்ம பயன்படுத்தல. we need to get the help of God. we need to say with confidence, the Lord is my helper. கர்த்தர் எனக்கு சகாயர் என்று சொல்லி நீங்க என்ன சொல்லணும், கன்ஃபஸ் பண்ணணும். ஹல்லேலூயா. எல்லாரும் எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம், கர்த்தர் எனக்கு சகாயர். ஹல்லேலூயா. என்ன பைபிள் அது சொல்லுது. கர்த்தர் அப்படி சொல்லியிருக்கிறாரு, நீங்க இப்படி சொல்லுங்க. அவரை வாக்கு பண்ணியிருக்கிறாரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை கைவிடுவதும் இல்லை. ஆகவே நீங்க சொல்லணும், கர்த்தர் எனக்கு சகாயர். ஹல்லேலூயா. சரி, ரெண்டாவதாக call upon the Lord who is your helper. அந்த சகாயர்னு சொல்லிட்டே இருந்தா போதாது, சகாயம் செய்யுங்கப்பா அப்படின்னு கேட்கணும். ஹல்லேலூயா. call upon the Lord. சகாயராகிய கர்த்தரை நோக்கி என்ன பண்ணுங்க, கூப்பிடுங்கள். சகாயத்தை பெறுவதற்கு கிருபாசன தண்டையிலே தைரியமாக போக வேண்டும். 4ஆம் அதிகாரம் எபிரேயர் 4:16 வாசிங்க. எபிரேயர் 4. நாம் இரக்கத்தை பெறவும், நாம் இரக்கத்தை அல்ல உதவியை பெறவும், ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும், தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவோம். இங்க பாருங்க, இங்கேயும் போட்டிருக்கு, அங்கேயும் தைரியமான்னு போட்டிருக்கு. தைரியமா சொல்லணுமா, கர்த்தர் எனக்கு சகாயர். இங்க என்ன போட்டிருக்கா, தைரியமா கிருபாசனத்தை போகணுமா. ஹல்லேலூயா. கிருபாசன தண்டைனா ஆண்டவருடைய பிரசன்னம், ஆண்டவரிடத்தில் விண்ணப்பங்களை வைக்கிற இடம். ஹல்லேலூயா. தேவ சமூகம். கிருபாசன தண்டையில இன்றைக்கு இயேசு கிறிஸ்து மூலமாக நாம் நேரடியாக போவதற்கான வாய்ப்புகளை கர்த்தர் தந்திருக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாக அங்கே திரைச்சீலை 2ஆக கிழிக்கப்பட்டது. இன்றைக்கு மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாக நாம் நேரடியாக போக முடியும், கர்த்தரிடத்தில் கேட்க முடியும். ஹல்லேலூயா. அப்படின்னா நல்லா கவனிங்க. எப்பா எனக்கு அந்த பிரதர்ட்ட கொஞ்சம் உதவி கேட்டு கொடுப்பா அப்படின்னு 3ஆவது ஆளை போய் நம்ம என்ன பண்ணல, நீங்கள் ஆண்டவர்கிட்ட போய் என்ன பண்ண, 3ஆவது ஆளுமெல்லாம் போக வேண்டியதில்ல. அன்னை மரியே எனக்கு கொஞ்சம் இயேசுகிட்ட போய் உதவியை கேட்டு கொடுங்கலாம் அப்படி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. என்னது, டைரக்டா இயேசுப்பா தேவனே என்ன பண்ணுங்க, எனக்கு உதவி செய்யுங்க. 3 பேரை சொல்றேன் கர்த்தரிடத்தில் உதவி கேட்டவங்கள. முதலாவதாக 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிங்க. 2 நாளாகமம் 14-11. இந்த ஜெபத்திற்கு பேரு ஆசாவின் ஜெபம், the prayer of Asa. ஆசா என்ன ஜெபம் பண்றாரு பாருங்க.
கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு கர்த்தாவே, பலம் உள்ளவனுக்காகிலும் ஆ. பலனற்றவனுக்காகிலும் ஆ. உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். ஆண்டவரே, பலம் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உமக்கு உதவி செய்கிறது லேசான லேசான காரியப்பா. எங்கள் தேவனாய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். எங்களுக்கு துணை நின்று எங்களுக்கு உதவி செய்யும். உம்மை சார்ந்து ம். உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக ஆ. வந்தோம். கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன். நீர் எங்கள் தேவன். மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதேயும். ஹல்லேலூயா. ஆண்டவரே, உமக்கு உதவி செய்கிறது லேசான காரியம். ஆண்டவர் சொல்லு, இது உமக்கு லேசான காரியம். நான் போராடிட்டு இருக்கேன், என்னால முடியலப்பா. இது உமக்கு லேசான தண்ணீரை திராட்சரசமா மாற்றுவது உமக்கு லேசான காரியம். ஹல்லேலூயா. It is a simple or easy thing for you, Lord. ஆண்டவரே, உமக்கு உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்களுக்கு துணை நின்றும் எங்களுக்கு உதவி செய்யும். அங்க போட்டிருக்கு, ஏராளமான அந்த கூட்டத்திற்கு நீங்க பாத்தீங்கன்னா அங்கே எதிரி எத்தியோப்பியனாக எசேரா 10 லட்சம் பேரோட எதிர்த்து வரான். 10 லட்சம் பேரோட போராடிட்டு வரான். இவங்கள்ட்ட இருக்கிறது கம்மி, ரொம்ப கம்மி. அங்க நீங்க பாத்தீங்கன்னா இவங்கள்ட்ட இருக்கிறது 5,80,000 தான். 2 மடங்கு அதிகமா இருக்குது. என்ன செய்யனே தெரியல. ஏராளமான நீங்க போட்டுக்கலாம், ஏராளமான பிரச்சனை சந்திக்கிறோம்ப்பா. ஹல்லேலூயா. இந்த பிரச்சனையெல்லாம் என்னை மேற்கொள்ள விட்டாதுரும், எனக்கு உதவி செய்யுங்க. ஹல்லேலூயா. அடுத்த வசனத்திலே போட்டிருக்க பாருங்க, ஆண்டவரை நோக்கி கேட்டான், எனக்கு கர்த்தாவே கர்த்தாவே. இந்த ஒரே வசனத்துல 4 முறை கர்த்தாவேன்னு இருக்கா? கர்த்தாவே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே பலனுக்காவிலும், கர்த்தாவே எனக்கு துணை நில்லும், கர்த்தாவே நீர் எங்கள் தேவன், மனுஷர் எங்களை. பாருங்க, கர்த்தாவே ஒரே வசனம் தான். ஆசாவின் ஜெபம். ஆண்டவர்கிட்ட கேட்கிறான், கர்த்தரை நோக்கி உதவி செய்கிற யெகோவா எஸ்ரே, யெகோவா எஸ்ரே, எலியேசரே, எபனேசரே. ஹல்லேலூயா. உதவி செய்யுங்க. நடந்துச்சா நடக்கலையா? அடுத்த வசனத்திலே போட்டிருக்கு, அப்பொழுது கர்த்தர் அப்பொழுது யாரு? கர்த்தர் கர்த்தர். அதான் முக்கியம். கர்த்தர் அந்த எத்தியோப்பியரை ஆ. ஆசாவுக்கும் யூதாவுக்கும் முன்பாக முறியடித்ததினால் ம். எத்தியோப்பியர் ஓடி போனார்கள். யார் முறியடிச்சா? கர்த்தர் முறியடிச்சார். ஹல்லேலூயா. கர்த்தர் ஏராளமான அந்த 1 மில்லியன் எனிமீஸ், 1 மில்லியன் 10 லட்சம் பேர் கர்த்தர் ஜெயத்தை கொடுத்தார். ஹல்லேலூயா. கர்த்தர் உதவி செய்தார். செய்தாரா இல்லையா? இன்னைக்கு நமக்கும் ஆண்டவர் செய்வார். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் இந்த மாதத்திலே கடைசியில் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் யெகோவா எஸ்ராக உங்களுக்கு இருப்பேன். ஹல்லேலூயா. உங்களுக்கு உதவி செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அங்கே 13ஆம் வசனத்தில் நீங்க பார்க்கும்போது, ஆசாவும் அவனோடு இருந்தரும் அங்கே எத்தியோப்பியர் திரும்ப பலன் கொள்ளாதபடிக்கு முறிந்து விழுந்தார்கள். அவர்கள் கர்த்தருக்கும் அவருடைய சேனைக்கு முன்பாக எத்தியோப்பியர் நொறுங்கி போனார்கள். மிகுதியான கொள்ளையை ஆண்டவர் தந்தார். நம்முடைய ஆண்டவர் ஜெயம் தருகிற தேவன். ஹல்லேலூயா. புதிய ஏற்பாடுல 2 பேர், ஒரு அம்மா பிள்ளைக்காக ஜெபம் பண்றாங்க, ஒரு அப்பா பிள்ளைக்காக ஜெபம் பண்றாங்க. ஒரு அம்மா ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே உதவி செய்யுன்னு கேட்குறாங்க. ஒரு அப்பாவோ, ஆண்டவரே என் பிள்ளைக்காக. நிறைய இடத்துல நம்ம பிள்ளைகளுக்காக தான் ஜெபம் பண்ண வேண்டியது இருக்கு. இல்லையா? ஆண்டவரே உதவி செய்யுங்க, இப்படி போயிட்டு இருக்கே, இப்படி பிரச்சனை இருக்குது, பிள்ளைகளுக்காக, திருமண காரியங்களுக்காக, விளைவினங்களுக்காக, கீழ்ப்படிதலுக்காக, இன்னும் கர்த்தருக்குள்ளாக வளர்வதற்காக, பெற்றோர் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சத்தமாலையிலே சொல்லுங்க. என்ன ஜெபம் பண்ணி பார்க்குற, மோசமாக தான் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறீங்களா? கர்த்தர் உதவி செய்வார். ஹல்லேலூயா. ஒரு பெண்ணுக்கு மோசமாக தான் இருந்துச்சு, ஆனால் கர்த்தர் மாற்றினார். யார் அது? கானானிய ஸ்திரீ. எடுங்க மார்க்கு மத்தேயு 15ஆம் அதிகாரத்தை எடுங்க. மத்தேயு 15ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிங்க முதல்ல. அவள் வந்து ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். என்ன கேட்டா? ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும். லார்ட் ஹெல்ப் மீ. யெகோவா எஸ்ரே, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும், ஹெல்ப் மீ என்று கேட்டாள். என்ன பிரச்சனை? நான் என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று அங்கே சொல்ல போடுங்க அந்த வசனத்தை. என் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே வந்து கேட்கிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் ஒரு வார்த்தையுமே சொல்லலையா? ஒரு வார்த்தையுமே. ஆண்டவர் சொல்றாரு, உனக்கெல்லாம் உதவி செய்ய நான் வரலாமா அப்படிங்கிறாரு. சிலத்துல ஆண்டவர் ஒண்ணுமே சொல்லாத போல இருக்கலாம், சிலத்துல கடினமா பேசுற மாதிரி இருக்கலாம். ஆனா விடக்கூடாது. ஆண்டவர் நீங்க தான் உதவி செய்யணும், எனக்கு வழியே இல்லை ஆண்டவரே. ஹல்லேலூயா. 22, 23 அந்த வசனங்கள்லாம் நீங்க வாசிக்கும் பொழுது கர்த்தர் அங்கே இடைபடுகிறதை பார்க்கிறோம். இங்க கேட்கிறா, எனக்கு உதவி செய்யும் என்று கேட்கும் பொழுது அவளுக்கு பிரதியுத்தரமாக ஆண்டவர் அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. 28ஆம் வசனத்திலே
கடைசியா உதவி செய்றார். நீ இயேசு அவளுக்கு விரும்புகிறபடி உனக்கு ஆக பிரதியுத்தரமாக, கடவது. ஹalleluya. நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது. அந்நேரமே, எல்லாம் சொல்லுங்க, அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். ஹalleluya. her daughter was healed at that moment. அந்த இடத்தை விட்டு உதவியை பெற்று தான் திரும்பி சென்றாள். ஹalleluya. ஆண்டவர்கிட்ட கேட்கணும், போராடணும். சில நேரத்தில் உடனே கிடைச்சிடும். சில நேரத்தில் உதவிக்காக சில நேரத்தில் ஆண்டவர் விசுவாசத்தை பார்ப்பாரு. நான் உதவி செய்யலாட்டா அந்த எங்கே போகுது பார்ப்போம். ஆண்டவரை ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறீங்க, எனக்கு இருக்காரு யாரு, இந்த அமைச்சர் எனக்கு இருக்காரு, நீங்கள் செய்யாட்ட என்ன அப்படின்னீங்கன்னா போய் பார்த்துட்டு வாப்பான்னு விட்டுருவாரு ஆண்டவர். ஹalleluya. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, என்கிட்ட கேட்டுக்கிட்டே இரு. ஹalleluya. உனக்கு உதவி வரும். ஹalleluya. call upon the Lord, call upon the Lord. ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டே இருப்போம். கர்த்தர் வழியை திறப்பார், அற்புதங்களை செய்வார் ஆண்டவர். அங்க பாருங்க, இந்த பெண் விடல, ஆண்டவரே நீங்க தான் உதவி செய்யணும். ஆண்டவரே நான் எங்கேயும் போறதுக்கு நான் ரெடியா இல்லை, எனக்கு உதவி செய்யும். எனக்கு கர்த்தர் அந்த மகளை கர்த்தர் சுகமாக்கி அனுப்பினதை நம்ம பார்க்கிறோம். மார்க் 9ஆம் அதிகாரத்திலே ஒரு தகப்பன் பாருங்க பிள்ளைக்காக ஜெபம் பண்றான், தன் மகனுக்காக. அல்லது எங்கே ஒரு தாய் மகளுக்காக ஜெபம் பண்றான், அங்கே ஒரு தகப்பன் மகனுக்காக ஜெபம் பண்றான். என்ன அங்க வாசிங்க, 22ஆம் வசனத்தை வாசிங்க. இவனை கொல்லும்படிக்கு அது அநேகந்தரம் தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிற்று. நீர் ஏதாகிலும் செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றான். ஹல்லேலூயா. Lord, take pity on us and help us. எனக்கோ என் மகனுக்கு உதவி செய்யுங்க, என் மகனுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே என்று சொல்லுகிற ஆண்டவர் சொல்றாரு. இங்க ரெண்டு ஒரு முறை உதவி செய்யணும்னு கேட்கிறான். ஒன்னு, என் மகனுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவர் சொல்ற, நீ விசுவாசிச்சா நடக்கும்பாங்கிறாரு. அவன் சொல்றான், விசுவாசிக்கிற, ஆனா நிலைமையை பார்த்தா ரொம்ப மோசமா இருக்கு, எனக்கு அவிசுவாசத்தையும் நீங்கும்படி உதவி செய்யுங்க. நீங்க ஹெல்ப் மை அன்பிலீஃப். ஆண்டவரே எனக்கு என்ன பண்ணுங்க, ஹெல்ப் மீ ஓவர்கம் மை அன்பிலீஃப். என்னுடைய அவிசுவாசத்தை நீங்கிறதுக்கு உதவி செய்யுங்க. அது கூட கேட்க வேண்டியா இருக்கு. ஹல்லேலூயா. அப்பப்போ வர ஆண்டவரே, ஆனால் அப்பப்போ என்ன வந்துருது, அந்த அவிசுவாசம் நீங்க வரைக்கும் எனக்கு நீங்க சகாயரா இருங்க. என்ன பாருங்க, உதவி செய்யுங்க. இங்க பாருங்க, உதவி செய்யும் பிள்ளைக்காக ஜெபம் பண்ற மகனுக்காக. ஏன்னா பயங்கரமாக தீயிலும் தண்ணீரிலும் அவனை கொண்டு வாட்டுகிறது, அசுத்தாவினாலே தொல்லை நுரை தள்ளி அவன் புரளுகிறான். அல்லது சிறு வயது முதலே இந்த பிரச்சனை இருக்குது. 21ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். சொல்ல, ஏதாவது செஞ்சா நல்லா இருக்குமே ஆண்டவரே, do something Lord, please help us Lord, please help us, I want your help. ஒருவேளை பல முயற்சிகள் எடுத்திருக்கான நமக்கு தெரியல, எடுத்திருப்பான். ஆனால் இங்க வந்து கேட்கிற ஆண்டவரே, nothing has worked, ஒன்றுமே உதவி செய்யலப்பா, நீங்க தான் உதவி செய்யணும். ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில கர்த்தரிடத்தில் உதவி கேட்கும்போது ஆண்டவர் செய்கிறார். இங்க என்ன நடந்துச்சு, அங்க நீங்க கீழே வாசித்தீங்கன்னா, கர்த்தர் அசுத்தாவி என்ன பண்ணாரு, ஆண்டவர் போய் புறப்பட்டு போ என்று சொல்கிறார். அந்த பையன் எழுந்து உட்கார்ந்திருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஒரு அங்கே விடுதலையை கர்த்தர் தருகிறார். உங்களுடைய வாழ்க்கையில இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உங்களுடைய பிள்ளைகளுக்காக, உங்களுடைய மகளுக்காக ஆண்டவரிடத்தில் உதவியை கேட்பீங்கன்னா கர்த்தர் உதவி செய்வார். ஹல்லேலூயா. உங்களுடைய ரட்சிப்பிற்காக உதவியை கேளுங்க, மாற்றத்துக்காக உதவியை கேளுங்க, விடுதலைக்காக உதவியை கேளுங்க, திருமண காரியங்களுக்காக உதவியை கேளுங்க. ஹல்லேலூயா. சுகத்திற்காக கேளுங்க, உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காக உதவியை கேளுங்க, ரட்சிப்பிற்காக உதவியை கேளுங்க. ஆண்டவரே உதவி செய்யும் என்று கேளுங்க, கர்த்தர் உதவி செய்வார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க உதவி செய்வார்னு? ஆண்டவர் செய்வார். ஆண்டவராலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. எவ்ரிதிங் இஸ் அண்டர் ஹிஸ் கண்ட்ரோல். ஆண்டவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளாக தான் எல்லாம் இருக்கிறது. வியாதி அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. ஹல்லேலூயா. பிள்ளைகள், கணவன், மனைவி, எந்த சூழ்நிலை அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளாக இருக்குது. ஆண்டவரை துணையாக நம்ம கொண்டிருக்க வேண்டும். சங்கீதம் 146 5-6 வாசிங்க. சங்கீதம் 146 5-6 மைக்ல வாசிங்க. யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கையை வைக்கிறவன் பாக்கியவான். நல்லா அண்டர்லைன் பண்ணுங்க இந்த வசனத்தை. ஆண்டவர் சொல்றாரு, யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கையை வைக்கிறவன் பாக்கியவான். பாருங்க, எந்த ஒரு தேவ பிள்ளை யாக்கோபின் தேவனை, வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரை நம்முடைய வாழ்க்கையில துணையாய் கொண்டிருந்து அவர் மேலே நம்பிக்கை வைக்கும் பொழுது கர்த்தர் நம்மை பாக்கியவான்கள் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா.
யாக்கோபின் தேவன் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. தனித்து விடப்பட்டவனாக இருந்த யாக்கோபை கர்த்தர் பெரிய ஜாதியாக உயர்த்தினார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் உதவி செய்தார். எவ்வளவு போராட்டங்களை சந்தித்தார். கர்த்தர் எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்றினார். இஸ்ரவேலாக கர்த்தர் மாற்றினார். நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் மாற்றுவார். யாக்கோபின் தேவன் நம்முடைய தேவன். அவரை துணையாக கொண்டிருக்கிறவர்கள், அவர் மேல் நம்பிக்கை வைக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஹெல்ப்பர் அப்படின்னு சொன்னால் it reminds us that God is not a distant observer. எங்கேயோ தூரத்திலிருந்து பார்க்கிறவர் அல்ல. he is actively involved in the lives of his children. அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அவர் ஈடுபட்டு உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. சரி, அப்ப முதல்ல என்ன செய்யணும்? சொல்லணும். என்ன சொல்லணும்? கர்த்தர் என் சகாயர்ங்கிறதை அறிக்கை செய்யணும். கர்த்தர் என் சகாயர், கர்த்தர் என் சகாயர், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? கர்த்தர் என் சகாயர். ஹல்லேலூயா. நான் பயப்படேன். சொல்லுங்க, பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? அந்த வார்த்தை பைபிள்ல 3 முறை வருது. நான் சாயங்காலம் தான் பேசலான்னு இருக்கேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? What can mere mortals do to me? What can man do to me? மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? எந்த எதிரியும், எந்த சத்துருவும், எந்த பொல்லாதவர்களும், எந்த காரியமும் நம்முடைய வாழ்க்கையில ஒன்று செய்ய முடியாது. ஏனென்று சொன்னால் நம்மோடு இருக்கிறவர் கர்த்தர். ஹல்லேலூயா. நமக்கு உதவி செய்கிறவர் கர்த்தர். நான் பயப்படேன். சொல்லுங்க, பயப்படேன். எத்தனை பேர் பயந்து வந்தீங்க? நீங்க சொல்லுங்க, பயப்படேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. என கர்த்தரின் சகாயர், கர்த்தரின் சகாயர். உங்க வாழ்க்கையில் என்ன நடக்குமோ, என்ன செய்வனோ அப்படிங்கிற பயத்தோடு நீங்க வந்திருக்கலாம். நீங்க போகும்போது சொல்லிட்டே போறீங்க, கர்த்தரின் சகாயர், நான் பயப்படேன். ஹல்லேலூயா. கர்த்தரின் சகாயர், நான் பயப்படேன் என்று சொல்லிட்டு போங்க. உதவி வரும் உங்களுக்கு. ஹல்லேலூயா. அதான் கன்ஃபஸ். முதல்ல அறிக்கை செய்யுங்க. இரண்டாவதாக அந்த சகாயரை நோக்கி கூப்பிடுங்க. ஆண்டவரே உதவி செய்யுங்க, நீங்க உதவி செய்யுங்க, நீங்க தான் எனக்கு சகாயர், சகாயம் பண்ணுவீராக, உதவி செய்வீராக என்று கேளுங்க. மூன்றாவதாக அவர் தருகிற சகாயத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. claim the help the Lord has promised. claim the help the Lord has promised. ஆண்டவர் நமக்கு தருகிற சகாயத்தை பெற்றுக்கொள்ளணும். ஹல்லேலூயா. ஆண்டவர் சகாயம் எப்படிப்பட்டது? அவர் சரியான நேரத்திலே சகாயம் பண்ணுவார். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, சரியான நேரத்தில். அவர் லேட்டாக வரமாட்டார், சீக்கிரமாவோ. நமக்கு அதான் சில நேரத்தில் அவசரமாக இருக்குது, நமக்கு காத்திருக்கிற ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்ம நேரத்தில் என்ன பண்ணோம்? இத்தனை நாள் இது நடக்கும்னு நம்ம விரும்புகிறோம், அப்படிதானே? மனுஷனுடைய இயல்பு அப்படியா இருந்துச்சு. ஆனால் கரெக்டாக ஆண்டவர் செய்வார். ஹல்லேலூயா. God is always on time. ஹல்லேலூயா. ஆண்டவர் எப்படி வருவார்? பங்க்சுவலாக வருவார், சரியாக வருவார். நீங்கள் கூட சர்ச்சுக்கு லேட்டாக வரீங்க, ஆனால் கர்த்தர் என்ன பண்ணுறாரு? நீங்கள் வர்றதுக்கு முன்பாலே இங்கே வந்திருக்கிறார் ஆண்டவர். நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ணுறாரு? ஆண்டவர் காரியங்களை நேர்த்தியாக செய்கிறார். ஏற்ற காலத்திலே உதவி செய்வார். ஹல்லேலூயா. ஏற்ற காலத்திலே ஆண்டவர் நமக்கு துணை செய்வார். ஏற்ற காலத்திலே அற்புதங்களை ஆண்டவர் செய்வார். வேதம் சொல்கிறது சங்கீதம் 46:1, சங்கீதம் 46:1, தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். எவர் பிரசன்ட் ஹெல்ப். நமக்கு துணை செய்ய ரெடியா இருக்கிறாரு. ஏற்ற வேளையிலே கர்த்தர் துணை செய்வார். ஹல்லேலூயா. ஆண்டவர் துணை செய். he is never late. his timing is always perfect. ஆண்டவர் ஏற்ற வேளையிலே கர்த்தர் நமக்கு அவர் துணை செய்கிற கர்த்தராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏற்ற வேளையிலே செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சரியா செய்வார். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் உதவியை செய்தார். அங்க போற இடத்துல கரெக்டா அவங்க என்ன இருந்துச்சு? கடா இருந்துச்சு. ஹல்லேலூயா. அவன் கேட்ட ஒரு ஆடு, ஆண்டவர் கடாவை ஆயத்தம் பண்ணி வச்சிருந்தார். ஹல்லேலூயா. he asked for a lamb but God gave him a ram. ஆண்டவர் ஒரு கடாவை அங்க ஆயத்தம் பண்ணி வச்சிருந்தார். பாருங்க, ஏற்ற வேளையிலே அந்த இடத்துல ஒரு அற்புதம் கை கெட்டுறதுல இருந்துச்சு. பிடிச்சி வந்து பலி செலுத்துறதை பார்க்கிறோம். ஆண்டவர் நம்முடைய தேவைகளை ஏற்கனவே நமக்காக ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. ஏற்ற வேளையிலே உங்களுடைய கண்கள் அதை பார்க்கும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஏற்ற வேளை உங்களுடைய கண்கள் பார்க்கும். ஹல்லேலூயா. ஏற்ற வேளையிலே உங்களுடைய கண்கள் பார்க்கும். ஆண்டவர் வைத்திருக்கிற ஆயத்தம், உங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற உதவியை, அற்புதத்தை ஏற்ற வேளையிலே உங்களுடைய கண்கள் பார்க்கும். your own eyes will see the miracle, the help the Lord has already prepared for you. ஆண்டவர் ஏற்படுத்தியிருக்கிற அந்த உதவியை நீங்கள் பார்ப்பீர்கள். சரியான நேரத்தில் உதவி செய்வார். பல விதங்களில் உதவி செய்வார். ஹல்லேலூயா. பல விதங்களில் உதவி செய்வார்.
God's help comes in many ways. சில நேரத்தில் பிரச்சனையை அப்படியே தூக்கி போட்டுருவார் நம்ம வாழ்க்கையை விட்டு. சில நேரத்தில் ஆண்டவர் ஞானத்தை கொண்டு நீனே பிரச்சனையை மேற்கொள்ளுப்பான்னு நமக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. நல்ல ஞானத்தை கொடுப்பார். அந்த பிரச்சனையை தீர்ந்தோட நீங்கள் நல்ல ஞானியாக மாறிடுவீங்க. அல்லேலூயா. ஏன்னா நீங்கள் 10 பேருக்கு உதவி செய்யணுங்கிறதுக்காக நீங்கள் டபக்குன்னு இந்த பிரச்சனை போயிடுச்சுருவீங்களேன், தோத்திரம் 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 பட்டு முடிச்சிருவீங்க. ஆனால் உங்களுக்கு ஞானத்தை கொடுத்து நீங்களே அதுலேருந்து வரும்போது, எப்பா அங்கே வாப்பா நான் சொல்கிறேன் அவனுக்கு எப்படி வரணும்னு அப்படின்னு 4 பேருக்கு என்ன இருப்பீங்க, ஆலோசனை கொடுப்பீங்க. சிலத்தில் ஆண்டவர் அப்படி உதவி செய்வார். ஒரு எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். சிலத்தில் ஆண்டவர் ஜனங்களை அனுப்பி உதவி செய்வார். God sends people. ஆண்டவர் ஜனங்களை அனுப்பி நமக்கு உதவி செய்வார். சிலத்தில் ஆண்டவர் எதிர்பாராத கதவுகளை நமக்காக திறப்பார். God opens unexpected doors. உங்களுக்காக ஆண்டவர் எதிர்பாராத கதவுகள். எப்பா அந்த கதவை எப்படி திறந்துச்சு, எனக்கு நான் போன திடப்பக்கம் திறந்துருச்சு. அல்லேலூயா. ஆசீர்வாதம் அதுக்குள்ள வந்துடும். அல்லேலூயா. பாருங்க, நன்மைகள் வரும். கர்த்தர் எதிர்பாராத நன்மைகளை கர்த்தர் நமக்கு ஜனங்களை அனுப்புகிறார். கதவுகளை ஆண்டவர் திறக்கிறார். ஆண்டவர் உதவி செய்வார். அல்லேலூயா. பல விதத்தில் ஆண்டவர் உதவி செய்வார். இப்படிதான் இல்லை. சில நேரத்தில் நீங்கள் நினைப்பீங்க, இந்த ஆள் மூலமாக தான் எனக்கு உதவி கிடைக்கணும், கர்த்தாவே அவளோட பேசும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஜெபம் விட. ஆண்டவரை நீங்கள் செய்யுங்க. யார் மூலமாக ஆண்டவர் பேசுவார். அல்லேலூயா. ஆண்டவர் கழுத மூலமாக உதவி வரும், காக்கா மூலமாக வரும். ஆண்டவரே ஒரு ராஜாவை அனுப்பும் அப்படின்லாம் ஜெபம் இல்லை. ஆண்டவர் காக்கா மூலமாக உங்களுக்கு இத்தனை வருஷம் வேணாலும் சாப்பாடு போடுவார். அல்லேலூயா. ஒரு விதவை மூலமாகவும் கர்த்தர் உதவி செய்வார். ஆண்டவர் அவருடைய உதவி ஆச்சரியமாக இருக்கும். ஆகவே ஆண்டவர் ஒத்தாசை எங்கேருந்தா வரணும், பரத்திலிருந்து வரணும். அது எது மூலமாக வரலாம். அல்லேலூயா. காக்கா மூலமாக வரலாம், கோழி மூலமாக வரலாம், அல்லது கழுத மூலமாக வரலாம், இல்லாட்டி மனுஷன் மூலமாக வரலாம், அதிகாரி மூலமாக இருந்து வரலாம், வெளிநாட்டிலிருந்து வரலாம், எங்கேருந்து வரலாம். ஆனால் பரத்திலிருந்தா வரணும். அல்லேலூயா. பரத்திலிருந்து வரும். அல்லேலூயா. கர்த்தர் God sends help in many ways. ஆண்டவர் செய்வார். அல்லேலூயா. சகாயம் செய்வார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சகாயம் செய்வார். அல்லேலூயா. கர்த்தரின் சகாயர், கர்த்தரின் சகாயர். அல்லேலூயா. பாருங்க, அந்த வசனத்தில் எபிரேயர் 13ல கர்த்தர் என் சகாயர், ஆங்கிலத்தில் the Lord is my helper அப்படின்னு போட்டிருக்கு. இதில் the Lord is my, இந்த 3 முக்கியமானது. the Lord அப்படிங்கும்போது அவர் சர்வ வல்லமை. லார்ட் அப்படின்னா யாவே, யாவே கர்த்தர், வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தர், எல் ஷடாய். பாருங்க, நம்முடைய ரிசோர்சஸ் எல்லாம் inadequate, அது லிமிட்டெட். பட் காட்ஸ் ரிசோர்சஸ் ஆர் நெவர் inadequate. His name is எல் ஷடாய். எல் ஷடாய் அப்படின்னா இன்னொரு வார்த்தையில் the enough God. ஹல்லேலூயா. அவருடைய எல்லாம் போதுமான அளவு இருக்குங்க. ஹல்லேலூயா. உங்களுக்கு என்ன தேவையோ போதுமான அளவு இருக்கு. அதான் the enough God. ஆண்டவரிடத்தில் போதுமானதிலும் அவர் அதிகமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. His help is adequate. The Lord. அப்போ அந்த லார்டுங்கிற வார்த்தை அவர் வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. அவருக்குள்ளாக எல்லாம் இருக்கிறது. அவருக்கு இன்னொரு பேர் என்ன சொன்னா, ஐ ஆம்ங்கிறது அவருடைய பேர். இருக்கிறவராகவே இருக்கிறவர். என்ன காரியத்திலும் அவர் நம்முடைய வாழ்க்கையில் உதவி செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். ரெண்டாவது இஸ். எல்லாம் சொல்லுங்க, அந்த இஸ்ங்கிற வார்த்தை இருக்கு பாருங்க, அது தமிழில் நமக்கு அப்படி சரியா, கர்த்தர் இப்பொழுது அப்படிங்கிற வார்த்தை இருக்கணும். இஸ்னா பிரசன்ட் டென்ஸ். அது என்னது, காட் வாஸ் மை ஹெல்ப்பர் இல்லை, காட் வில் பி இல்லை, காட் இஸ் அப்படின்னா எப்பவுமே நமக்கு உதவி செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். ஏன்னா அதே 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் சொல்லுது, நேற்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார், மாறாத தேவன். அல்லேலூயா. 5ஆம் வசனம் சொல்லுது, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. அப்போ கூடவே இருக்கிற ஆண்டவர் காட் இஸ். ஆண்டவர் நிகழ்காலத்திலே உதவி செய்ய அவர் ஆயத்தமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்புறம் என் சகாயர். ஹல்லேலூயா. என் சகாயர்னா இங்க வந்திருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசமான தேவைகள் இருக்கு. அப்படிதானே? எல்லாருக்கும் வயிற்று வலியா இருக்குது. நீங்க கால் வலி வந்திருப்பீங்க, தலைவலியோட வந்திருப்பீங்க, பண பிரச்சனையோட வந்திருப்பீங்க. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் என்னது, டிஃப்ரெண்ட் நீட்ஸ் we have. வித்தியாசமான தேவைகள் இருக்கிறோம். அப்போ ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட தேவைகளும் காட் இஸ் மை. உங்களுடைய பாருங்க, his help is appropriate to individual needs. தனிப்பட்ட தேவைகளை அவர் சந்திக்க அவர் ஆயத்தமுள்ளவராக இருக்கிறார். The Lord is my helper. My needs are different from those of everybody else. ஆண்டவர் என்னுடைய தேவைகளை அறிந்து எனக்கு உதவி செய்ய அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. என்னுடைய தேவைகளை அறிந்திருக்கிறார். இப்போ எனக்கு சகாயர். ஹல்லேலூயா.
உங்களுக்கு சகாயர், எல்லாருக்கும் சகாயர். எல்லாரும் ஒரே மாதிரி இல்லை, வித்தியாசமான காரியங்களில் கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. சிலருடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய போராட்டமா இருக்கலாம், மனநிலை இருக்கலாம். சிலருடைய வாழ்க்கையில பலவிதமான வித்தியாசமான தேவைகள், ஆவி ஆத்மா சரீரத்திலே தேவைகள், பொருளாதார தேவைகள், உறவுகளில் தேவைகள், எல்லாவற்றிலும் ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய போதுமானவர். ஹல்லேலூயா. பாருங்க, his help is adequate, his help is available all the time, his help is appropriate to individual needs. ஒவ்வொருடைய தனிப்பட்ட தேவைகளுக்கும் அது போதுமானவராக இருக்குது. அப்போ சரியான நேரத்தில் உதவி செய்வார், பல விதங்களில் உதவி செய்வார். அந்த உதவி என்ன பண்ணோம்? நாம் நன்றியோடு பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. பெற்றுட்டு அப்படியே போயிடக்கூடாது நன்றி இல்லாமல். ஹல்லேலூயா. கர்த்தரின் சகாயர்ட்டு வாங்கிட்டு என்ன பண்ணக்கூடாது? நீங்கள் என்னாண்டவர் செஞ்சீங்க, இந்த ஆள்லாம் செஞ்சிச்சு அப்படின்னு இருக்கக்கூடாது. நமக்கு தெரியணும், we should know help always comes from above. ஹல்லேலூயா. பரத்திலிருந்து தான் நமக்கு ஒத்தாசை வருகிறது. ஹல்லேலூயா. அங்கே சாமுவேல் அதுக்கு நமக்கு உதாரணமாக இருக்கிறார். ஆண்டவர் தந்த பெரிய ஜெயத்துக்கு பிற்பாடு ஒரு கல்லை எடுத்து வைத்து சொல்கிறார், ஆண்டவரே எபனேசர். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு வெற்றிக்கு பிற்பாடும், ஒவ்வொரு உதவியை பெற்ற சொல்லி பிற்பாடும் அவரை எபனேசராக கொண்டாடணும். ஹல்லேலூயா. எனக்கு உதவி செய்தார், எனக்கு உதவி செய்தார். 118 சங்கீதம் 13 வசனம், 118 சங்கீதம் 13 வசனத்தில் சொல்கிறது, மனுஷன் என்னை தள்ள பார்த்தான், ஆனா கர்த்தரோ நல்லா பாருங்க இந்த வசனத்தை, கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார். ஹல்லேலூயா. நான் விழும்படி தள்ளினாய், ஆனா கர்த்தரோ எனக்கு என்ன பண்ணாரு? உதவி செய்தார். நீங்க கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார் என்று எல்லாரும் ஒரு நாள் சொல்லணும். ஹல்லேலூயா. கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார். இங்க வந்து சாட்சி சொல்லணும், கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார். கேட்டுட்டு போயிடக்கூடாது. ஹல்லேலூயா. கர்த்தரோ எனக்கு வழி திறந்தார், கர்த்தரோ ஒரு அற்புதம் செய்தார், கர்த்தரோ எனக்கு விடுதலை தந்தார், கர்த்தரோ எனக்கு சுகம் தந்தார், கர்த்தரோ என்னை உயர்த்தினார், கர்த்தரோ வழியை திறந்தார் என்று சொல்லி சொல்ல வேண்டும். receive or claim the help the Lord has promised. receive it with thanksgiving. நன்றியோடு கூட கர்த்தருக்கு நாம் ஹல்லேலூயா ஆண்டவர் தருகிற நன்மையை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். அங்கே every answered prayer should become an Ebenezer. ஜெபத்துக்கு பதில் கிடைக்கிற ஒவ்வொரு ஜெபத்திற்கும் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் எபனேசராக இருப்பார். ஹல்லேலூயா. எபனேசர் நம்ம வாழ்க்கையில பல காரியங்களில் கர்த்தர் எபனேசராக இருந்திருக்கிறார், இனிமேலும் இருப்பார். ஹல்லேலூயா. அவர் எலியேசர், எபனேசர், யெகோவா ஏசர். ஹல்லேலூயா. கர்த்தர் என் துணை. எல்லாம் சொல்லுங்க, கர்த்தர் என் துணை, கர்த்தர் என் சகாயர். ஒரு 2 வசனம் மாத்திரம் வாசித்து நான் முடிக்க விரும்புகிறேன். ஏசாயா 41 13 14 வாசிங்க. 13 14. கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொன்னேன். நான் உனக்கு துணை, I will help you. நான் உனக்கு துணை நிற்கிறேன். யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று நான் உனக்கு துணை நிற்கிறேன். பரிசுத்தருமாகிய உன் I will help you. I myself will help you. 13 வசனத்துல I will help you ன்னு போட்டிருக்கு இங்கிலீஷ்ல. 14 வசனத்துல I myself will help you அப்படின்னு போட்டிருக்கு. ஹல்லேலூயா. நானே உதவி செய்யும்பா, நான் யாருடைய உதவி எனக்கு தேவையில்லை. ஹல்லேலூயா. உனக்கு உதவி செய்யறதுக்கு நானே உதவி செய்வேன். யாக்கோபெனும் பூச்சியே, இஸ்ரவேலின் உன்னுடைய வாழ்க்கையில பலவீனமா நீ காணப்படலாம், முடியாதது போல இருக்கலாம், நான் உனக்கு துணை நிற்கிறேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்றது, அவர் நமக்கு சகாயரா இருப்பார். ஹல்லேலூயா. கர்த்தரின் சகாயர். அவை 3 காரியத்தை பார்த்தோம். 3 காரியம் அந்த வசனத்தின் அடிப்படையில் நம்ம செய்ய வேண்டியது, முதலாவதாக we need to confess that the Lord is our helper. கர்த்தரின் சகாயர் என்று இங்கு சொல்லணும், அறிக்கை செய்யணும். 2வது, சகாயராய் கர்த்தரை நோக்கி கூப்பிடணும். அந்த 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 தகப்பன் கூப்பிட்டார், அந்த தாய் ஆண்டவருடைய உதவியை கேட்டு கூப்பிட்டாங்க. ஆசா கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார், ஆண்டவரே உதவி செய்யும், துணை நில்லும் என்று சொன்னார். கர்த்தர் துணை செய்தார். ஹல்லேலூயா. ஏராளமான பேர் கூப்பிட்டாங்க. இந்த 3 காரியம் ஏன் நான் தெரிஞ்சுக்கிட்டேன், அந்த வார்த்தை இருக்கிறனால, உதவி செய்யும்னு நீ கேட்கறனால பல விதத்தில் அவங்க ஜெபம் எல்லாமே உதவிக்காக கேட்டதுதான். பாருங்க, ஆண்டவர் பதில் தருகிறார். 3வதாக, கர்த்தர் தரும் சகாயத்தை நன்றியோடு பெற்றுக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. அதை பெற்றுக்கொள்ளுங்கள். ரிசீவ் இட், கிளைம் இட். அதை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவர் பல விதங்களிலே செய்கிறார், ஏற்ற காலத்திலே செய்கிறார். அதை நாம் நன்றியோடு பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தர், நீங்க நிறைய பேர் வந்து சொல்ல போறீங்க, கர்த்தரோ எனக்கு உதவி செய்தாருன்னு.